வணக்கம் நண்பர்களே. சித்தர் வழியை பின்பற்றவர்கள் மற்றவர்கள் குறைகளை பற்றி யோசிக்கவே கூடாது. அந்த மற்றவர்கள் குறையை பேசினாலே அதுவே உனக்கு ஒரு மன கவலையை ஏற்படும். அதனால் சித்திர வழியில் பின்பற்றவங்க எந்த காரணத்தை கொண்டும் எல்லா இடத்திலும் குற்றங்கள் நிறவும் அந்த குற்றத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணவோ ஆராயவே கூடாது. அதை தாண்டி அதில் கிடைக்கின்ற நன்மைகளை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை மட்டும் யோசித்தால் மட்டும்தான் உனக்கு மனக்கவலை ஏற்படுது. இல்லைன்னா நீங்கள் ஒருத்தர் பழகுறாங்க, அவங்களுடைய குற்றம் குறைகளை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களோட ஆக்கிரமிக்கும். அந்த குற்ற எண்ணங்கள் அதிகப்படியாகவே இருக்கும். அப்புறம் மன நிம்மதின்றதே கிடைக்கவே கிடைக்காது. அந்த மன நிம்மதி இல்லாத போகிறோம் யாருன்னா, மன நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம குற்றங்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். இந்த உலகத்துலேயும் குற்றங்களும் அதே மாதிரி நல்ல விஷயங்களும் நிறையா இருக்குது. நம்ம மனப்பக்குவப்படைஞ்சிடணும். எப்படின்னா குற்றத்தை பார்க்கவே கூடாது, நல்ல விஷயங்களை மட்டும்தான் கண்ணோட்டமாக பார்க்க வேண்டும். அதை வச்சு தான் நம்ம வாழ கற்றுக்கணும். எல்லா இடத்துல குற்றம் இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடங்களிலும் இருக்கும். அது நமக்கு தேவை கிடையாது. பிடிக்கலையா ஒதுங்கிக்கணும். நல்லவர் இல்லைன்னு தெரிஞ்சால் ஒதுங்கிடணும். இல்லை அவருடைய குற்றத்தை நம்ம ஆராய பண்ண வேணாம். அவருடைய செயல்களில் நல்ல விஷயம் எதுவோ அதை நம்ம ஏற்றுக்கணும். அப்படி தான் நம்ம போகணும். சித்தர் வழியில் உள்ளவங்களாம் ஒவ்வொருத்தரும் குற்றம் குறையை பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. அதை தாண்டி கடவுள் நம்பிக்கை, கடவுள் மேலே பற்று, ஆத்மான அந்த மாதிரி எண்ணம் ஓட்டத்துக்கு நம்மளை மாற்றிக்கணும். ஸோ அதனால் சித்திர வழியை பின்பற்றவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், தயவு செய்து உங்கள் மனசில் மனக்கவலை ஏற்படுற மாதிரி எந்த எண்ணங்களையும் உள்வாங்காதுங்க. அப்படி உள்வாங்கன்னா உங்கள் மனக்கவலை அதிகமாகும். அதனால் ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களை மட்டும் உள்வாங்க, கெட்ட விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்துடுங்க. அது மேலே கவனம் செலுத்தாதீங்க. நன்றி, வணக்கம்.